முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் ஒரு குழு போட்டிருந்தாரு திமுகல. என்ன நம்ம தவறு செஞ்சோம் அதை ஆய்வு பண்றதுக்கு ஒரு குழு அமைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப அந்த குழு கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. என்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க, டாக்டர்ஸ்லாம் இதான் சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ் கிட்ட, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நாங்க இருக்கோம், நான் இருக்கேன். நீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா சொல்லுங்க. கட்சிக்காரங்க என்ன கருத்து சொல்றாங்களோ அதை வெளியில பகிர்ந்துக்க வேணாம், என்கிட்ட சொல்லுங்க, அப்பதான் நம்ம ஆராய்ஞ்சு அதுல இருந்து வெளியே வர முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் ஆட்சியில இருந்த போதும் சரி, அவர் கட்சி ரீதியான விஷயங்கள் நிறைய அவர்கிட்ட மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க உடன்பிறப்புகள். அவருக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் வெளியே நடந்ததுதான் இந்த தோல்விக்கு காரணம்னு கூட சில பேர் பதிவுகள்லாம் போடுறத வச்சு கூட அவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஓகே, இப்ப திமுகல உட்கட்சி பூசல்ங்கிறது ரொம்ப அதிகமா தான் போயிருக்கு. அது வெளியில தெரியாம பாத்துக்கிறாங்க. இவருதான் காரணம், அவருதான் காரணம், நாங்க முன்னாடியே சொன்னோம், கட்சி அதை காது கொடுத்தே கேட்கல, இல்லாம உள்ளடி வேலையெல்லாம் பல பேர் பாத்துருக்காங்கிற மாதிரி ஏகப்பட்ட புகார்கள் ஸ்டாலின்ட்ட போய்கிட்டே இருக்கு. இப்ப அவருடைய பணிங்கிறது களை எடுக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பேரையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஜூன் 5ஆம் தேதி அறிக்கை கொடுத்த உடனேயே பல முக்கிய தலைவர்களை வீழ்த்தப்படலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. பதவி பறிபோகுமா, குறுநில மன்னர்களா செயல்பட்டாங்கிற பேச்செல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இனிமேட்டு நம்ம போகக்கூடாது, அதே மாதிரி சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொன்னது இப்ப இருந்தே சில கட்சிக்காரங்களை ஆரம்பிச்சுட்டு தான் சொல்றாங்க.